இலங்கை தலைநகர் கொழும்புவில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ, இந்தோனேஷிய அதிபர் ஜாக்கோ விடாடோ மீண்டும் தேர்வு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையீடு பற்றிய முல்லர் குழு அறிக்கை வெளியீடு. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், வடகொரியா வலியுறுத்தல். தைவானில் நிலநடுக்கம் மற்றும் போர்ச்சுக்கலின் மடோரா தீவு அருகே நடந்த பேருந்து விபத்தில் 28 பேர் பலி. இன்னும் பல செய்திகளை தாங்கி வருகிறது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. இலங்கை தலைநகர் கொழும்புவில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 180க்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். 400க்கும் மேற்பட்டோர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 3 தேவாலயங்கள் மற்றும் 3 5 நட்சத்திர ஹோட்டல்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. ஈஸ்டர் தினத்தை ஒட்டி தேவாலயங்களில் ஏராளமானோர் பிரார்த்தனைகளில் பங்கேற்றிருந்த சமயத்தில் திட்டமிட்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பு அருகே உள்ள கொச்சிக்கடை என்ற இடத்தில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்திலும், கட்டானா என்ற இடத்தில் உள்ள செபாஸ்டியன் தேவாலயத்திலும், பட்டிகொலாவில் உள்ள மற்றொரு தேவாலயத்திலும் குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டு வெடிப்பிற்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. இதனிடையே குண்டு வெடிப்பை அடுத்து அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அச்சமின்றி ஒற்றுமையுடன் அமைதி காக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்ரேலில் நடந்த தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ 5வது முறையாக பிரதமராக பதவி வகிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெத்தன்யாஹூ மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இவரது தேர்வு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியத்திற்கும் இடையேயான அமைதிக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அவர், அமெரிக்காவோடு நட்பு பாராட்டும் நேத்தன்யாஹூ இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சென்ற 9ஆம் தேதியன்று நடந்த தேர்தலில் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ள பெஞ்சமின் நேத்தன்யாஹூவை அடுத்த அரசை அமைக்கும் பணிக்கு இஸ்ரேல் அதிபர் அவரை பணித்துள்ளார். அடுத்த 28 நாட்களும் 2 வாரங்களுக்கு அந்த காலக்கெடுவை நீட்டிப்பதற்கான வாய்ப்பும் உள்ள நிலையில் இப்பணியை அவர் நடத்தி முடிப்பாரேயானால் நேத்தன்யாஹூ இஸ்ரேலில் நீண்ட காலம் தொடர்ந்து பிரதமராக இருக்கும் சாதனைக்கு சொந்தக்காரராவார். கடந்த காலங்கள் போன்று தற்போதும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியத்திற்கும் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே புதிய அரசின் சவாலாக இருக்கும். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள நேத்தன்யாஹூ, இன்னும் பல ஆண்டுகளுக்கு தாம் இஸ்ரேல் நாட்டிற்கு சேவையாற்ற திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதற்கிடையே தேர்தலில் நெத்தன்யாஹூவை எதிர்த்து போட்டியிட்ட ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சி தமது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளது. 120 உறுப்பினர்களை கொண்ட இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நெசட்டில் இரு கட்சிகளும் சமமான இடங்களை கைப்பற்றின என்றாலும் நெத்தன்யாஹூவிற்கு வலதுசாரி மற்றும் மதம் சார்ந்த கட்சிகளின் ஆதரவு இருப்பதால் அவரால் அரசு அமைக்க இயலும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். உலகின் மிகப்பெரிய 3வது ஜனநாயகமான இந்தோனேஷியாவில் நடந்த அதிபர் தேர்தலை அடுத்து வெளியான செய்திகள் சற்றே வித்தியாசமானவை. அதிபர் ஜோகோ விடோடோ தாம் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்த அதே நேரத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரபோவோ சுஃபியாண்டோ தாமும் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த சர்ச்சையின் காரணமாக இந்தோனேஷியாவில் வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற அபாயம் உள்ளது. இதற்கிடையே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மே மாதம் 22ஆம் தேதியன்று வெளியிடப்படும். எனினும் மலேசிய பிரதமர் மஹத்தீர் முகமது, துருக்கி அதிபர் எர்டோகன் ஆகியோர் உட்பட 22 நாடுகளின் தலைவர்கள் விடோடோவிற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் பிரபோவோ தேர்தலில் பெருமளவிலான முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறினார். விடோடோ வெற்றி பெற்றுள்ளார் என்ற செய்திகளுக்கு இடையேயும்
மக்களிடையே பேசிய பிரபோவோ நாட்டின் தேர்தல் ஆணையம் இந்தோனேஷிய மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று கூறினார். அது மட்டுமல்லாது, இதுகுறித்து பேசிய இவரது செய்தி தொடர்பாளர், தேர்தல் ஆணையம் விடோடோவின் வெற்றியை உறுதிப்படுத்துமேயானால் பிரபோவோ தமது புகாரை அரசியல் சட்ட நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக கூறினார். மொத்தத்தில் இந்தோனேஷிய தேர்தலில் விடோடோவின் வெற்றி பற்றிய சர்ச்சை முடிவு பெறுவதற்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் போலும். ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்து ராபர்ட் முல்லர் விசாரணை குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தலைமை வழக்கறிஞர் வில்லியம் பார் இந்த அறிக்கையை வெளியிட்டார். செய்தியாளர்களிடையே பேசிய அவர், முல்லர் அறிக்கையில் நீதி வழங்கப்படுவதற்கு அதிபர் தடையாக இருந்தார் என்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது குறித்து 10 நிகழ்வுகள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். முன்னதாக இந்த அறிக்கையின் முக்கியமான பகுதிகள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. எனினும் பொதுவெளியில் தற்போதுதான் வெளியிடப்பட்டுள்ளது. ராபர்ட் முல்லர் தலைமையிலான விசாரணை குழுவின் 448 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை 2 பகுதிகளை கொண்டது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு ரஷ்யா மேற்கொண்ட முயற்சிகள் பற்றி முதல் பகுதியிலும், அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு நீதி வழங்கப்படுவதில் அதிபர் ட்ரம்ப் ஏற்படுத்தியதாக கூறப்படும் தடைகள் குறித்து 2வது பகுதியிலும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி அதிபர் ட்ரம்ப் எந்தவித குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர் முழுவதுமாக விடுவிக்கப்படவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். அதே நேரத்தில் அதிபர் ட்ரம்ப் சட்ட மீறலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று முல்லர் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதிபர் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் ரஷ்ய அரசுக்கும் இடையே பல்வேறு தொடர்புகள் இருந்த போதிலும் அமெரிக்காவின் தேர்தல் முறையில் ரஷ்யா சதித்திட்டம் தீட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்கான போதிய ஆதாரம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. தற்போதைய செய்திகளின்படி அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்குள் நாடாளுமன்றத்தின் நீதித்துறை குழுவின் முன்பு வாக்குமூலம் தருவதற்கு ராபர்ட் முல்லருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. மொத்தத்தில் 22 மாதங்கள் நீடித்த முல்லர் குழுவின் விசாரணை அமெரிக்க அரசியல், அதிபர் பதவியின் அந்தஸ்து மற்றும் உலக அரசியல் களத்தில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் மாதங்களில் தெரியவரும். பாரிஸின் சீமாட்டி என்று அன்போடு அழைக்கப்படும் நாட்ரடாம் தேவாலயம் எனும் நயம்மிக்க பிரம்மாண்டமான தேவாலயம் தீக்கிரையான செய்தி உலக நாடுகளின் தலைவர்கள் முதல் சாமானியர்கள் வரை அனைவரது மனதையும் பிழிந்தெடுத்தது. திங்களன்று இரவு 850 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க தேவாலயத்தில் இருந்து நெருப்பு பிழம்பும் தீப்புகையும் வெளிப்பட்ட போது பார்த்தவர்கள் நெஞ்சிலும் தீப்பற்றி எரிந்தது. இரவு முழுவதும் போராடிய தீயணைப்பு வீரர்கள் நாட்ரடாம் தேவாலயத்தின் உலக புகழ்பெற்ற சிகரத்தை காப்பாற்ற இயலவில்லை என்பது அனைவரையும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. இந்த மாபெரும் தேசிய இழப்பு பற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், நாட்ரடாம் தேவாலயம் பிரான்சின் வரலாறு, கலாச்சாரம், இலக்கியம், கற்பனை திறன் என்று கூறினார். தீக்கிரையான வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்டத்தை 5 ஆண்டுகளுக்குள் புனரமைக்க அவர் உறுதி கூறினார். பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான ஆர்னால்ட் தேவாலயத்தின் புனரமைப்பிற்கு 1500 கோடி ரூபாய் நன்கொடை வழங்க முன்வந்துள்ளார். அது மட்டுமல்லாது பல செல்வந்தர்கள், வர்த்தக நிறுவனங்கள், சாமானியர்கள் என்று அனைவரும் தேவாலயத்தின் புனரமைப்பிற்கு நன்கொடை வழங்க முன்வந்துள்ளனர். தேவாலயம் தீப்பற்றி எரிவதை காண்பது அதிர்ச்சியாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த பயங்கர தீ விபத்து குறித்து பேசியுள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, உலகம் தனது மிகப்பெரிய செல்வத்தை இழந்திருப்பதாக கூறினார். இந்த கடினமான நேரத்தில் தனது எண்ணங்கள் பிரான்ஸ் மக்களின் உணர்வுகளோடு இருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் தெரீசா மே கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் தீக்கிரையான காட்சியைக் கண்டு கண்ணீர் விட்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். 14ஆம் நூற்றாண்டு முதல் உலக கலாச்சாரத்தின்
தனித்தன்மைமிக்க சின்னமாக கம்பீரமாக நின்ற நாட்ரடாம் தேவாலயம் தீப்புகையால் சூழப்பட்டதை பார்த்தது மிகுந்த வருத்தமளித்தது என்று ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். தேவாலயம் தீக்கிரையானது மிகுந்த வருத்தமளித்ததாக கூறியுள்ள போப் பெருந்தகை அதனை காப்பாற்ற போராடியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பல திரைப்படங்களில் காண கிடைக்கும் இந்த பிரம்மாண்டம் தி ஹன்ச்பேக் ஆஃப் நாட்ரடாம் என்ற திரைப்படத்தின் மையக்கூறாக இருந்தது. இந்த தேவாலயத்தை புனரமைக்கும் பணியில் சர்வதேச கட்டிடக்கலை நிபுணர்களின் பங்களிப்பை வரவேற்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் கூறியுள்ளார். தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் பாதிப்பை கட்டுப்படுத்த பாடுபட்ட சுமார் 400 தீயணைப்பு வீரர்களை பாரிஸின் எல்சி அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கௌரவப்படுத்தினார். இந்த தேவாலயத்தில் இயேசுபிரான் சிலுவையில் இடப்பட்ட போது அணிந்திருந்ததாக கூறப்படும் முட்களாலான கிரீடமும் சிலுவையில் பயன்படுத்தப்பட்ட சில ஆணிகளும் இருப்பதாக நம்பப்படுகிறது. நாட்ரடாம் தேவாலயத்திற்கு வரும் கோடிக்கணக்கான மக்கள் வழிபாட்டுக்கும் கட்டிடக்கலையை ரசிப்பதற்கும் இங்கு வருகிறார்கள் என்பதோடு வாழ்வில் நம்பிக்கையும் அமைதியும் பெற இந்த தேவாலயத்தை நாடுகின்றனர் என்பதுதான் உண்மை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வடகொரியா வலியுறுத்தியுள்ளது. இக்கருத்தை தெரிவித்த வடகொரிய அரசின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக முதிர்ச்சியுள்ள ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அடிவேராக இருக்கின்ற காரணத்தை அமெரிக்கா கைவிடவில்லை எனில் கொரிய தீபகற்பத்தில் நிலவ இருக்கும் சூழலை கணிக்க முடியாது என்று அவர் கூறினார். வடகொரிய கிங்ஜாங் உன்னோடு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த தாம் முயற்சி செய்து வருவதாக தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன் கூறியுள்ளார். இதுபோன்றதொரு முயற்சிக்கான காலகட்டம் தற்போது கணிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் தென்கொரியாவின் பங்கு பற்றி வடகொரிய தலைவர் விமர்சித்துள்ள போதிலும் தென்கொரிய அதிபர் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா புதிய வகை போர்க்கருவியின் சோதனையை நடத்தியுள்ளது. இது குறுகிய தூரம் பாயக்கூடியதா போர்க்கருவியா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. எனினும் இரு வலிமைமிக்க போர்க்கருவி என்று மட்டும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்காவின் தற்காலிக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேட்ரிக் ஷனகான் இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் கருவி அல்ல என்று கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையேயான முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு இம்மாத இறுதியில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இம்மாநாடு ரஷ்யாவில் நடைபெறும் என்று அந்நாட்டு அரசு உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே 2 உச்சி மாநாடுகள் நடந்த பிறகும் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தற்போது ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதல் குறித்த அச்சுறுத்தலின் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை அமெரிக்க குடிமக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அரசு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான், கைபர் பக்கன்துக்கா பகுதிகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டு வரை எகிப்து அதிபராக அப்தல் கஃப்தா அல் சிசி அந்நாட்டு அதிபராக நீடிப்பதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் பேரவைத் தலைவர் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவரும் நடவடிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி தற்போது முழுமை பெற்றிருப்பதாகவும் இந்த சட்ட திருத்தம் எகிப்து மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் நிதி அமைச்சர் ஆசாத் உமர் பதவி விலகினார். அவரை எரிசக்தி துறைக்கு மாற்ற பிரதமர் இம்ரான்கான் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து அவர் பதவி விலகினார். பாகிஸ்தானின் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச செலாவணி நிதியம் IMF-உடன் வெற்றிகரமாக ஆசாத் உமர் பேச்சு நடத்தி திரும்பிய நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது.
கியூபா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா கூடிய விரைவில் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், சீனா என்றுமே பரஸ்பர மரியாதை, சமத்துவம், அமைதி, ஒத்துழைப்பை வலியுறுத்தி வருவதால் ஒரு நாட்டின் மீதான பொருளாதார தடைகள் இந்த கோட்பாடுகளுக்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். லிபியாவில் அமைதி திரும்புவதற்கு இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பேட்ரிக் ஷா நஹான் தெரிவித்துள்ளார். அண்மையில் லிபியா கமாண்டரான கலீஃபா ஹப்தாரிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக பேசியதாகவும் அப்போது லிபியாவில் தீவிரவாதிகளின் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தார். முன்னதாக லிபியாவின் கிளர்ச்சி படைகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் 120க்கும் மேலானோர் உயிரிழந்தனர். இந்த சண்டையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களையும் பணியாளர்களையும் அனுப்பி வைப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் உள்ள வடகொரிய தூதரகத்தின் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிறிஸ்டோபர் ஆன் என்ற அந்த வீரர் வடகொரிய அதிபர் கிம் உங் ஜானுடன் எதிராக செயல்படும் அமைப்புடன் இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த சம்பவம் நடைபெற்ற போது இதில் ஈடுபடுபவர்கள் ஸ்பெயினில் உள்ள வடகொரிய தூதரக அதிகாரியை துன்புறுத்தியதாகவும் அங்கிருந்த முக்கிய கணினி மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளை எடுத்துச் சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறை உள்ளது என்று வடகொரியா குற்றம் சாட்டி வந்த நிலையில் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் இனக்குழு மோதலில் 160 பேர் உயிரிழந்ததை அடுத்து பிரதமர் செமோலு போபோ மைக்கஸ் பதவி விலகியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தாம் பதவி விலகியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மியான்மரில் புத்தாண்டையொட்டி போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் உட்பட 9,000 கைதிகளை அந்நாட்டு அரசு விடுதலை செய்துள்ளது. முக்கிய நாட்களில் சிறைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சில கைதிகளை விடுதலை செய்வது மியான்மரில் வழக்கமாக உள்ளது. பசிபிக் மாக்கடலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சொலமன் தீவுகள் சுமார் 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடாகும். இத்தீவு நாடு 6 பெரிய தீவுகளையும் 900 சிறிய தீவுகளையும் கொண்டதாகும். ஹோனியாராவை தலைநகரமாக கொண்ட சொலமன் தீவுகளில் பல எரிமலைகள் இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக இத்தீவுகளில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே இங்கு சண்டை நடைபெற்றது. 1978ஆம் ஆண்டில் சொலமன் தீவுகள் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை பெற்றது. எழுபத்து 4 மொழிகளுக்கு மேலாக பேசப்படும் இந்நாட்டில் ஆங்கிலம் அலுவல் மொழியாக உள்ளது. 5000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடலோர பகுதியை கொண்ட இந்நாட்டில் சுமார் 6 லட்சம் பேர் வாழ்கின்றனர். உலகிலேயே நீர் மூழ்குதலுக்கான முக்கிய கடற்கரை பகுதியாக விளங்குகிறது சொலமன் தீவு. சொலமன் தீவுகளில் ஒன்றாக உள்ள கிழக்கு ரெனல் தீவுகள் யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சொலமன் தீவுகளில் உள்ள கெனடி தீவுகள் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கெனடியின் நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது. பசிபிக் மாக்கடலில் உள்ள பல தீவு நாடுகள் போன்று சொலமன் தீவுகளைச் சுற்றியும் பாதுகாக்கப்பட வேண்டிய பவழப் பாறைகள் பெருமளவில் காணப்படுகின்றன. உலகில் உள்ள பல தீவு நாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை கருத்தில் கொண்டு பருவநிலை மாற்றம் பற்றிய பாரிஸ் ஒப்பந்தத்தை பின்பற்ற உலக நாடுகள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது.
தைவான் தலைநகர் டேப்பேயில் 6.7 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 1 நிமிடத்திற்கு நீடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பசிபிக் மாக்கடலில் உள்ள நெருப்பு வளையத்திற்குள் தைவான் வருவதால் அவ்வப்போது இங்கு நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. போர்ச்சுகலின் மடேரா தீவு அருகே ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 28 பேர் உயிரிழந்தனர். இப்பேருந்து சாலையில் இருந்து நகர்ந்து அருகில் இருந்த குடியிருப்பில் சென்று விழுந்து விபத்துக்குள்ளானது. இப்பேருந்தில் பயணித்த சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட புழுதி புயல் மற்றும் இடி, மின்னல், மழை காரணமாக 39 பேர் உயிரிழந்தனர். 130க்கும் மேலானோர் காயமடைந்தனர். ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. பல்வேறு இடங்களில் மின் கம்பங்களும் மரங்களும் அடியோடு சாய்ந்துள்ளன. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நாட்டல் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் ஈஸ்டர் வழிபாடு நடந்து கொண்டிருந்த போது அருகில் உள்ள சுவர் இடிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பெய்த பெரும் மழையால் இந்த சுவர் இடிந்து விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு சீனாவில் டாய்காங் மலைப்பகுதியில் அடுக்கடுக்காக உள்ள வயல்வெளிகள் கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் 300 ஏக்கர் நிலத்தில் 20க்கும் மேற்பட்ட வகையிலான மலர்ச்செடிகள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அடுக்கிலும் வண்ணமயமாக பூத்துக் குலுங்கும் மலர்கள் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கின்றன. இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதை ஆர்வத்துடன் கண்டுகளிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்க வித்தியாசமான போராட்டங்களில் ஈடுபட்டனர். அங்குள்ள நெஸ்லேவின் தலைமை நிறுவனத்தின் முன்பு அவர்கள் பிரம்மாண்ட பேனர்களை தொங்கவிட்டும் அந்நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களால் ஏற்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி பிரம்மாண்டமான டைனோசரை உருவாக்கியும் அவர்கள் வித்தியாசமான போராட்டத்தை நடத்தினர். இது தவிர அங்குள்ள ஏரியிலும் பிரம்மாண்ட பேனரை மிதக்கவிட்டும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். 2019ஆம் ஆண்டுக்கான ரஷ்ய அதிபரின் கௌரவ பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு நடைபெற்றது. உலகெங்கும் இருந்து வந்திருந்த பார்வையாளர்கள் மற்றும் ரஷ்ய நாட்டு மக்கள் பார்வையிட்ட இந்த அணிவகுப்பு கிரெம்ளின் சதுக்கத்தில் நடைபெற்றது. பல்லாண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த நிகழ்ச்சி கோடை காலத்தில் வாரந்தோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியாகும். ஒலிம்பிக் போட்டிகளில் பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்து ஓய்வு பெற்றுள்ள சர்வதேச நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தாம் தமது ஓய்விலிருந்து விளையாட்டு களத்திற்கு வர விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். எனினும் சர்வதேச புகழ்பெற்ற கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் மீண்டும் சாம்பியன் பட்டம் பெறுவதை காண்பதே தனது கனவு என்று கூறியுள்ளார். ஈஸ்டரையொட்டி ஜெர்மனியில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றில் சுமார் 16,000 கோழி முட்டைகள் பல்வேறு வண்ணங்களில் சாயம் பூசப்பட்டன. 2008ஆம் ஆண்டு முதல் இந்த முயற்சியை மேற்கொண்டு வரும் இப்பண்ணை இப்பணியில் முத்திரை பதித்துள்ளது.